இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கையில் பகுதி 24 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காஷ்மீரில் ஸ்ரீநகரில் நான் இருந்தபோது வேதாந்தத்தில், அதாவது ஸ்ரீராமா காஷ்மீர் நகரில் ஸ்ரீநகரத்தில் இருக்கும்போது வேதாந்தத்தில் மேதமை பெற்று ஒரு மாபெரும் அறிஞராக இருந்த ஒருவரை நான் சந்தித்தேன். பிரபலமான பல்கலைக்கழகம் ஒன்றில் தத்துவத்துறையின் தலைவராக அங்கே இருந்தாங்க. அப்போ என்னிடம் உங்கள் கேள்விக்கு என்னால் விடையளிக்க முடிஞ்சால் நான் மகிழ்ச்சியாக அதை செய்கிறேன்னு சொன்னாங்க. அதற்கு பின்வரும் கேள்விகளை நான் அவரிடம் கேட்டேன். உபநிஷதங்கள் முழுக்க முரண்பாடுகளால் நிரம்பி வழியுது. ஓர் இடத்துல இரண்டாவது என்ற ஒன்று இல்லாததால் பிரம்மன் என்று அது சொல்லுது. இன்னொரு இடத்துல எல்லாமே பிரம்மன் தான்னு சொல்லப்படுது. மூன்றாவது இடத்துல இந்த உலகம் பொய்யானதுன்னு பிரம்மன் மட்டுமே உண்மைன்னு சொல்லப்படுது. நாலாவது இடத்துல இத்தனை வேறுபாடுகளுக்கும் அடியிலும் ஒரே ஒரு முழுமையான யதார்த்தம் தான் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஒன்றுக்கொன்று முரண்பட்டுள்ள இந்த வாக்கியத்திலிருந்து ஒருவரால் எதை ஒழுங்க புரிந்து கொள்ள முடியும்? அதற்கு அந்த சுவாமி கேள்விகளுக்கு எப்படி விடையளிக்கணும்னு எனக்கு தெரியல. சங்கராச்சாரியரின் பாரம்பரியத்தில் ஒரு சுவாமியாக ஆவதற்கு நீங்கள் கற்றுக்கொண்டு வர்றீங்க. உங்கள் கேள்விக்கான விடைகள் என்னை விட உங்களுக்கு தான் சிறப்பாக தெரிந்திருக்கும்னு சொன்னாங்க. நான் பல சான்றர்களிடம் சென்று இதே கேள்வியை கேட்டேன். ஆனால் யாராலும் என்னை திருப்திப்படுத்த முடியல. பல்வேறு உபநிஷங்களை பற்றி அவங்க எனக்கு பல விளக்கங்களை கொடுத்தாங்க. ஆனால் வெளிப்படைய தெரிந்த அந்த முரண்பாடுகளுக்கு அவங்களால யாராலும் ஒரே தீர்வு காண முடியலை. இறுதியில் உத்தரகாசியில் இமயத்தில் 135 மைல் உள்ள தள்ளி வாழ்ந்த ஒரு சுவாமியை நான் பார்க்க போனேன். அவருடைய பெயர் விஷ்ணு மகாராஜ். அவர் எப்போதும் நிர்வாணமாகவே இருந்தார். அவரிடம் ஆடைகளோ இல்லை பொருட்களோ இல்லை. நான் அவரிடம் உபநிஷங்களை பற்றி நான் ஒன்றை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்னு சொன்னேன். அப்போ அவர் என்னை பார்த்து முதல்ல பணிந்து வணங்கு. அளவுக்கு அதிகமான அகங்காரத்துடன் உபநிஷங்களை பற்றி நீ கேட்டுக்கொண்டிருக்கிற. உன்னிடம் பணிவில்லாத நிலையில் அந்த நுண்ணிய உண்மைகளை எப்படி உன்னால் கற்றுக்கொள்ள முடியும்னு கேட்டாங்க என்னை பார்த்து அந்த சுவாமிஜி. நான் யாருக்கு முன்னாடியும் தலைவணங்குற விரும்புறதில்லை. அதனால் இந்த இடத்த விட்டு செல்கிறேன்னு அதற்கு பிறகு உபநிஷங்களை பற்றி நான் விசாரித்த போதெல்லாம் விஷ்ணு மகாராஜரிடம் போ, அவரை தவிர வேறு யாராலும் உனக்கு விடையளிக்க முடியாதுன்னு என்னிடம் சொல்லப்பட்டது. ஆனால் அவரிடம் திரும்பி செல்ல நான் பயந்தேன். ஏன்னா என்னுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையே என் அகங்காரம்தான் என்பதை அவர் தெரிஞ்சிருந்ததுனால என்னை பணிந்து வணங்கு, அதன் பிறகு நான் உன் கேள்விக்கு பதிலளிக்கிறேன்னு என்னிடம் சொன்னாங்க. அது என்ன சோதிச்சாங்க. ஆனால் நான் தலைவணங்க மறுத்தேன். இந்த கேள்விக்கு விடையளிக்கக்கூடிய மற்ற சுவாமிகளை தேட என்னால் என்ற அளவு நானும் முயற்சி செஞ்சேன். ஆனால் எல்லாருமே விஷ்ணு மகாராஜின் பெயரை தான் மீண்டும் மீண்டும் சொன்னாங்க. கங்கை கரை மீதில் அவர் வாழ்ந்த குகைக்கு தினமும் நான் போனேன். அவர் எப்படி என்னுடைய கேள்விக்கு விடையளிக்கிறாருன்னு நான் பார்க்குறேன்னு நான் நினச்சி கொள்ளுவேன். ஆனால் நான் அந்த குகையை நெருங்கி உடனே அவரை எதிர்கொள்வதை குறித்து பயம் என்னை தொற்றிக்கொள்ளும். அதனால தான் நான் என்னோட மனசை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து போயிடுவேன். ஒரு நாள் அவர் என்னை தன் குகையின் அருகே பார்த்துட்டு, வா இங்கே வந்து உட்காரு, உனக்கு பசிக்குதா, என்னுடன் சேர்ந்து சாப்பிட உனக்கு விருப்பமான்னு கேட்டாங்க சுவாமிஜி. அப்போ மிகவும் இனிமையானவராகவும் இங்கிதமானவராகவும் இருந்தாங்க. அவங்க எனக்கு உணவும் நீரும் கொடுத்தாங்க. அதன் பிறகு இப்போ நீ இங்கிருக்க போறியா, இங்கிருந்து போயாகணும், உன்னுடன் செலவிடுவதற்கு இன்னைக்கு எனக்கு இனி நேரம் இல்லைன்னு சொன்னாங்க. குருவே, நான் சில கேள்விகளோடு இங்கே வந்திருக்கேன். உணவும் நீரும் எனக்கு வேறு இடங்களில் கிடைக்கும், ஆனால் எனக்கு ஆன்மீக உணவு தான் தேவைன்னு நான் சொன்னேன். அதற்கு நீ இன்னும் தயாராகலை. உன்னோட மனசில் நீ என்னை பரிசோதிக்க விரும்புகிற. என்னால் உன் கேள்விக்கு விடையளிக்க முடியுமா இல்லையான்னு நீ தெரிந்து கொள்ள விரும்புகிற. நீ கற்றுக்கொள்ள விரும்பலை. கற்றுக்கொள்ள நீ தயாரானவுடன் என்னை வந்து பாரு, அப்போ நான் உனக்கு விடையளிக்கிறேன்னு அந்த சுவாமிஜி சொன்னாங்க. அதுக்கு மறுநாள் நான் மிகுந்த பணியுடன் அவர் அணுகி நேற்றிரவு முழுவதும் என்னை நான் தயார்படுத்தினேன். இப்போ நான் தயாராக இருக்கேன்னு சொன்னேன். அதன் பிறகு அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடையும் அளித்தாங்க. உபநிஷங்களில் போதனைகளின் எந்த முரண்பாடும் இல்லைன்னு அவர் எனக்கு விளக்கினார். மாபெரும் சாதுக்கள் ஒரு ஆழமான தியான நிலையில் இருந்த போது தான் அவருக்கு நேரடியாக கிடைத்த போதனைகள் அது இன்னும் விளக்கி அவர் மேலும் தொடர ஆரம்பித்தாங்க. ஒரு மாணவன்
பயிற்சி செய்ய தொடங்கும் போதுதான் புற உலகம் மாறுதலுக்கு உட்பட்டது என்பதையும், ஆனால் உண்மை ஒருபோது மாறுவது இல்லை என்பதும் அவருக்கு உணர்றாங்க. வடிவங்களும் பெயர்களும் நிரம்பிய மாறி கொண்டே இருக்கிற இந்த உலகம் பொய்யானது என்பதை அப்பதான் அவங்க தெரிஞ்சு கொள்றாங்க. அதை பற்றியேவும் இந்த உலகத்துல பின்னாடி ஒருபோதும் மாறாத ஒரு முழுமையான யதார்த்தம் இருப்பதை அவங்களுக்கு தெரியுது. அவனுக்கு அந்த உண்மை தெரிந்த பிறகுதான் ஒரே ஒரு உண்மைதான் இருக்குதுன்னு, அந்த உண்மை எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளதுன்னு அவங்க புரிந்து கொள்றாங்க. அந்த நிலையில வரையறுக்கப்பட்ட உலகம், முடிவில்லா உலகம் ஆகிய ரெண்டிலுமே ஒரே மாதிரியாக இருக்கிற யதார்த்தத்தை அவங்களுக்கு தெரியுது. ஆனா இன்னொரு உயர்ந்த நிலை இருக்குது. அவங்க அந்த நிலையை அடையும் போது ஒரே ஒரு உண்மையான யதார்த்தம் தான் இருக்குது என்பது அவனுக்கு புரியுது. இரண்டாவதா இருப்பது போல தோன்றும், ஆனா ஒன்று உண்மையில பேருண்மையின் ஒரு வெளிப்பாடு தான். ஆனா அது தவிர வேற ஒண்ணுமே இல்லை. தகுதி வாய்ந்த ஒரு ஆசிரியரிடம் உபநிஷங்களை கற்றுக்கொண்டிராத ஒரு மாணவனுக்கு தான் இந்த முரண்பாடுகள் குழப்பமூட்டும். பல்வேறு நிலையில் ஒருவருக்கு கிடைக்கிற அனுபவங்களை பற்றி தன் மாணவன் அறிந்திருப்பதை தகுதி வாய்ந்த ஒரு குரு சாத்தியமாக்குறாங்க. இந்த பல்வேறு நிலைகளிலும் விழிப்பு நிலைகள் தான். அதனால்தான் அதுல முரண்பாடுகள் எதுவுமே இல்லை. உபநிஷங்கள்ல கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களை ஒரு சாதாரணமான மனசால புரிந்து கொள்ள முடியாது. அறிவார்ந்த மனசாலும் கூட அது புரிந்து கொள்ள முடியாது. உள்ளார்ந்த அறிவு மட்டுமே அவற்றை புரிந்து கொள்வதை சாத்தியமாக்குதுன்னு விஷ்ணு மகாராஜ் குருஜி சொன்னாங்க. உண்மையில நான் என்னோட குருநாதரிடம் பெற்றிருந்த அறிவை நான் வலிமைப்படுத்த விரும்பினேன். அதனாலதான் நான் வேணும்னே அப்படிப்பட்ட கேள்விகளை மற்றவர்களிடம் கேட்பேன். ஆனா பணிவில்லாம நான் அந்த கேள்வியை கேட்டா சாதுக்கள் அவருக்கு ஒருபோதும் விடையே அளிக்கிறதில்லை. பணிவு மட்டுமே கேள்விக்கான விடையை பெற்று கொடுத்து ஒருவருக்கு தெளிவை கொடுக்குது. வெறுமனே விதண்டவாதம் செய்வதை கைவிடுவது எப்படி என்பதை இந்த மாமனிதர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு தோன்றிய நுண்ணிய கேள்விகளுக்கு தீர்வு காண்பதற்கு என்னுடைய உள்ளுணர்வு எந்த தடையும் இன்றி பாய்ந்து செல்ல அனுமதிக்கும்படி அவர் எனக்கு அறிவுறுத்தவும் செஞ்சாங்க. நல்லதே நினைப்பும் நல்லதே நடக்கும். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி.